கற்றதனால் ஆய பயன்னு வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் செஞ்சுட்டு இறைவன் காலடியில் போய் நீ விழலை அப்படின்னா அந்த கல்வியினுடைய பலன் ஒன்றும் இல்லைங்கிறார் அவர். ஸோ அதுதான் அந்த கல்வி இருமாப்பு தரும். செல்வம் கேட்கவே வேண்டாம், ஊரெல்லாம் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. செல்வத்திற்கு இருமாப்பை ஏற்படுத்தக்கூடிய பண்புண்டு. ஸ்லிப்பானா நிறைய செல்வத்தோடு இருமாப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்து குலம். நான் என்ன யார் கூட்டத்தில் பிறந்தவன் தெரியுமா, என்னுடைய வழிவகைகள்லாம் யார் தெரியுமான்னு ஒரு இருமாப்பு இருந்தே இருக்கும் மனிதனுக்கு. இதெல்லாம் பயாலாஜிக்கல் இருக்கும், ரத்தத்திலே இருக்கும். இதெல்லாம் அசுர குணம்ங்கிறார். அடுத்து தற்பெருமை. நல்லா தெரியும், நம்மளை பற்றி நாமளே பிபி ஒதிக்கிறது. நான்லாம் கோபம் வந்துச்சுன்னு வைங்க, என்னையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சொல்லுவார். இதில் என்ன பெருமைன்னு புரியல.